السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சதக்கல்லாஹுல் அலீல் அலீம் சதக்க ரசூல் நபியுல் கரீம். பேரன்புமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய நடுப்பத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நடுப்பத்துடைய முக்கியத்துவம் என்பது மஃபிரத்துடைய பத்தாக நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்தை படைத்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த உலகத்திலே அருளையும் கொடுத்திருக்கின்றான், மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறான். தன்னுடைய திருமறையிலே அஃபூருர் ரஹீம் என்பதாக 90க்கும் மேற்பட்ட வசனங்களிலே தன்னை பற்றி குறிப்பிடுகின்றான். நான் கிருபை காட்டி மன்னிக்கக்கூடியவன் என்பதாக சொல்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மானிடத்திலே நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாக இந்த மஃபிரத்துடைய 10 நம்முடைய ஆயிலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மஃபிரத்துடைய முக்கியத்துவத்தை, பாவ மன்னிப்பு தேடுவதுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மிகவும் தெளிவாக நம்முடைய மஃபிரத்திற்குண்டான அந்த முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். என் அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஃபஇன்ன ரஜுல மின்கும் லா யஅமல ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனல் ஜன்னதி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு மத்தியில் உள்ள சொர்க்கத்திற்குண்டான அமல்களை, நற்காரியங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் இல்லா திராஉ ஃபயஸ்பிகு அலைஹி கிதாபஹு ஃபயஅமலு பி அமலி அஹ்லுன் நாரி. ஒரு இறுதி கட்டம் வரும் அவருடைய காலகட்டங்களிலே, அந்த நேரங்களில் என்ன செய்வான் என்று சொன்னால் நரகத்திற்குரிய ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுவான். இன்னொரு இப்படி சொல்கிறார்கள், வயஅமுல ஹத்தா மா யகூனு பைனஹு பைனுன் நாரி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கு மத்தியிலேயும் நரகத்திற்குண்டான ஒரு அறிகுறி அவனுக்கு, இவன் பார்த்தா நரகவாசி மாதிரி, இவன் பாவியாக இருக்கான், குற்றவாளியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய கடைசி காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிடுவார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய சூழல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையுடைய காலகட்டங்களை பொறுத்து, இறுதி காலகட்டங்களை பொறுத்து, அந்த இறுதி காலகட்டம் அவனுக்கு நரகமாக இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு நரகமாகிவிடும். எவ்வளவுதான் நன்மைகள் சொர்க்கத்துக்குரியவனாக அவன் இருந்தாலும் என்ன செய்வான், நரகத்துக்குரியவாக மாறிவிடுவான். எவ்வளவுதான் நரகத்துக்குரியவனாக இருந்தாலும் அவனுடைய கடைசி காலகட்டம் அவனுக்கு என்ன செய்துவிடும், சொர்க்கத்திற்குரியவனாக மாற்றிவிடும். எனவே அமல் செய்யக்கூடிய விஷயங்களிலே, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்களிலே, அதுபோன்று மஃபிரத்துடைய விஷயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி சைத்தானுடைய வழிகாட்டிலே இருப்பதனுடைய சூழல் அமைந்ததின் காரணமாக தன்னுடைய வல்ல ரஹ்மானிடத்திலே மிகப்பெரிய முதலில் படைக்கப்பட்ட அந்த நபி இப்படி சொன்னார்களாம், காலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய உள்ளங்களிலே சைத்தான் எங்களை வழிகெடுத்து விட்டான், நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிற்கு அநீதம் நாங்கள் இழைத்து விட்டோம், வ இல்லம் தஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு நீ கிருபை காட்டாவிட்டால், வ தர்ஹம்னா, எங்களுக்கு நீ கிருபை காட்டாவிட்டால், லகூனன்ன மினல் ஹாசிரின், நாங்கள் நஷ்டவாளிகளே ஆகிவிடும் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாவத்தினுடைய விளைவின் காரணமாக ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள் என்பதாக நமக்கு வரலாறு. அது மட்டுமல்ல, அகிலத்தாருக்கு இறை செய்தியாக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி தன்னுடைய ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடினார்களாம். கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலுக்க மா லைஸ லி பிஹி இல்முன் வ இல்லா தஃபிர்லி வ தர்ஹம்னி அகுன் மினல் ஹாசிரின் என்பதாக, என் இறைவா
நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நான் நிச்சயமாக நஷ்டவாளியிலே ஆகிவிடுவேன் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கூறியிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், காளை மாட்டை வழங்கியதற்கு பின்னால், அது தவறு என்று அவருக்கு தெரிஞ்சதற்கு பின்னால் ரப்பிடத்திலே இப்படி சொன்னார்களாம், லம்மா சுக்கித்த ஃபி ஐதீஹிம் வரவு அன்னஹும் கது சல்லு காலுல இல்லம் எர்ஹம்னா ரப்பனா யஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, நாங்கள் இந்த காளை மாட்டை உனக்கு இணைக்கேற்படுத்தி விட்டோம், நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்து விடுவோம், நரகத்துக்குரியவராக நாங்கள் மாறிவிடுவோம், கை சேதத்துக்குரியவராக நாம் மாறிவிடுவோம் என்பதாக இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல், அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் முதல் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஃபிரத்துடைய முக்கியத்துவத்தை நபிமார்கள் உணரக்கூடியவராக இருந்ததன் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினரும் என்ன செய்தார்கள், பாவத்துடைய முக்கியத்துவத்தை கருதி அல்லாஹ்விடத்தில் எந்நேரமும் மஃபிரத்தை தேடக்கூடியவர்களாக, யா அல்லாஹ், நான் பாவம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு என்னை நீ மன்னித்து விடுவாயாக, அது மட்டுமல்ல மன்னித்து விட்டு என்னின் மீது இரக்கம் காட்டுவாயாக என்பதாக எல்லா நபிமார்களும் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது மஃபிரத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், வக்கலல்லாஹு பிர்ரஹ்மி மலக்கன் ஃபயக்கூல் ஐய ரப்பி நுக்தா வையு ரப்பி அலக்கா வையு ரப்பி முல்கா ஃபைதா அராதல்லாஹ் யக்ல ஹலக்கஹா. ஒரு மனிதனுடைய படைப்பை அவன் என்ன செய்ய நாடுகின்ற பொழுது, அவனுடைய சதை துண்டாக அந்த இரத்த அணுவாக முதல் உணவாக அவனை குடிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் கேட்பான்களாம், மலக்குமார்கள் கேட்க அல்லாட்ட, ஐய ரப்பி தக்கர உன்சா, இவங்க இந்த குழந்தை ஆண் குழந்தையா படைக்கப்படணுமா பெண் குழந்தையா படைக்கப்படணுமா, அலோ ஷக்கியுன் அவும் சயீதுன், இவன் நல்லவனாக இருக்கணுமா அல்லது கெட்டவனாக இருக்கணுமா, ஃபமர் ரிசுக்கு ஃபமல் அசுலு, இவனுடைய பொருளாதாரம் இவனுடைய ரிசுக்கு எப்படி இருக்கணும், இவனுடைய அசல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுது மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் கேட்கின்றார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுதே அவனுடைய எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அவனுடைய வாழும் காலகட்டங்களில் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தெரிகிறான் என்று சொன்னால் அவனுடைய சில விஷயங்களை மாற்றப்படும் என்பதாக நாம் சில ஹதீஸின் மூலமாக என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது என அருமையானவர்களே. அதுபோன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள், இன்ன அஹதுக்கும் யஜுஹு ஹல்கஹு ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமா. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தை 40 நாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே இருக்காங்க வயிற்றுக்குள்ள, சும்மா யகுனு ஃபி தாலிக அலக்கஹு, அவனை என்ன செஞ்சானா ஒரு சதக்கட்டியாக மாற்றலாம், மிஸ்ல தாலிக்க லம் யகுன் ஃபி தாலிக்க முல்ஆத்தன், ஒரு சதக்கட்டியாக மாற்றலாம், மிஸ்ல தாலிக்கு சும்மா இருசிலுல் மலக்கு. அப்போ பின்னாடி என்ன செய்யறான்னா அல்லாஹ் அந்த மலக்கு அனுப்பிச்சு வச்சு இவனுடைய வாழ்வாதாரம் இவனுடைய துர்பாக்கியம் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது என்பதாக இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரிகிறது. என் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது பாவத்துறை பாவ மன்னிப்பை தேடக்கூடியவராக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஒரு கால் அல்லாஹ்வுடைய அந்த மஃபிரத் கிடைக்காவிட்டால், அந்த மஃபிரத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த நிலைக்கு நாளாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுல் மெம்பர் ஃபகால ஆமீன் ஆமீன் ஆமீன், ஒரு மெம்பரில் ஏறினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க. 3 தடவை ஆமீன் 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 என்பதாக சொன்னார்கள். கீழே யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, ஆமீன் ஆமீன் என்பதாக 3 தடவை நீங்கள் சொன்னீர்களே, எதற்காக வேண்டி சொன்னீர்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, இன்ன கைன சையத்தல் மெம்பர் குல்த ஆமீன். அப்போ சொல்கிறாங்க, கால இன்ன ஜிப்ரீல் அத்தானி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தாங்க. ஃபகால மன் அதரக ஸஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தை யார் பெற்றுக்கொள்கின்றாரோ, வலம் யஃபிர் லஹு, யார் அந்த நேரத்திலே ரமலான் மாதத்திலே அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படவில்லையோ, ஃபதஹலன் நாரு, அவன் நரகத்திற்குரியவனாக மாறிவிடுகிறான், நரகத்திற்கு நுழையக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ஃபஅபஹதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து அவன் தூரமாகி விடுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்பதாக சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸுடைய முக்கியத்துவம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2வது தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் எதற்காக நீங்கள் சொன்னீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது, யார் இந்த உலகத்திலே தன்னுடைய இரு தாய் தந்தையை பெற்றுக்கொண்டு அல்லது ஒருவரை தந்தையோ அல்லது தாயையோ பெற்றுக்கொண்டு சரியான முறையிலே அவர்களை பராமரிக்கவில்லையோ அவர்களின் மீதும் சாபம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக சொல்கிறார்கள். 3வது முறை நான் ஆமீன் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், 3வது முறை யார் என்னுடைய பேரை கேட்டு மரண தருவாயிலே என்னுடைய பேரை கேட்டு
என்னின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிடுகிறான் என்பதாக நபிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பாருங்கள், அப்ப எந்த அளவுக்கு மஃபிரத்துடைய முக்கியத்துவம். இந்த ரமலான் மாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு மஃபிரத்தை தேடவில்லை என்றால், நம்முடைய பாவக்கணக்கை கூட்டி அதை கழிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு, ரப்பே நான் இன்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கிறேன், இன்னென்ன அநியாயங்கள்லாம் செய்திருக்கிறேன், இன்னென்ன பிரச்சனைகள்லாம் என்னுடைய இருந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் எனக்கு மன்னித்து விடு, என்னின் மீது இரக்கம் காட்டிவிடு என்பதாக எந்த ஒரு மனிதன் பிரார்த்திக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிடுகிறான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு கடுமையாக சொல்லி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல இப்படி வருகிறது, குர்ஆன் வசனம் இப்படி சொல்கிறது, வலைசத்தி தௌபத்து, தௌபா என்பது கிடையாது, லில்லதீன யஅமலுன ஸய்யிஆத்தி, எவர்கள் பாவங்கள் புரிந்தவாறு விட்டு, இதா ஹலர அஹதுக்குமுல் மௌத், பாவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கான், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கான், ரசூலுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரங்களில் அவங்களுக்கு மௌத்து வருது. மௌத்து வந்துருச்சு. கால அப்ப சொல்றா, இன்னி துபுத்துல் ஆன், இந்த நேரத்தில் இரவா என்னை நீ மன்னித்து விடு, என்னை மரணம் பீடித்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு மரணம் வந்து விட்டது, என்னை மன்னித்து விடு என்பதாக அவன் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றானாம், வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார் உலாய் காத்ததுனாலஹும் அதாபன் அலீமா. யார் மரணம் வருகின்ற பொழுது பாவ மன்னிப்பை கோருகின்றானோ, யார் மரணம் வருகின்ற போது ரப்பே என்னை மன்னித்து விடு என்பதாக கேட்க முற்படுகின்றானோ, நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு பாவ மன்னிப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டோம். அவனுக்கு ஆகத்ததனாலகும் அதாபன் அலீமா, மிகப்பெரிய வேதனை அவனுக்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கு சுட்டி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அஃபார், ஹஃபூர், அது மட்டுமல்ல பல இடங்களிலே இந்த மாதிரி தான் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பிலே சிறந்தவன், மன்னிப்பதிலே கிருபை காட்டக்கூடியவன் என்பதாக பல இடங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். பல இடங்களில் நமக்கு அறைவுகளை விடுகிறான். என் அருமை அடியார்களே, நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள், பாவத்திற்கு இஸ்திஃபார் செய்யுங்கள், பாவத்திற்கு பரிகாரமாக உங்களுடைய இஸ்திஃபார் செய்து என்னுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். என் அருமையானவர்களே, இன்னொரு விஷயம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூறினாங்க, ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்து என்னை அழைத்து பிரார்த்திக்கின்றாய், உன் ஆதரவை ஏற்று உன் பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் என்ன சொல்றான், நமக்கு சொல்லித் தருகிறான். ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய பாவ மன்னிப்பு கேட்கிற, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு நீ கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னா நான் என்ன செய்கிறேன், நான் உனக்கு பாவத்தை மன்னிக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகிறது. ஹபீப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இதை ஹபீப் இப்னு ஹாரிஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி முகாரஃபுலி துனூபி, என்னுடைய உள்ளங்களில் பாவத்துடைய கசடுகள் இருந்துகிட்டே இருக்கு, என்னுடைய உள்ளங்களில் அநியாயத்துடைய கசடுகள் இருந்துகிட்டே இருக்கு, என்னுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த கசடுகள் இருந்துகிட்டே இருக்கு, நான் என்ன செய்யட்டும்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதுப் இலல்லாஹி யா ஹபீப், ஹபீபே நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய தோழரே, அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபகால இன்னி அதூபு சும்மா அஊது, யா ரசூலல்லாஹ், நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே அழுகின்றேன், அல்லாஹ்விடத்திலே புலம்புகின்றேன், ரப்பே என்னை மன்னித்து விடு என்பதாக கதறுகின்றேன். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி நான் பாவ மன்னிப்பை தேடிவிட்டு இதோ அங்கு சென்று விட்டால் திரும்பவும் பாவம் செய்கின்றேனே, அநியாயக்காரனாக நான் மாறிவிடுகின்றேனே, அழுச்சாட்டியக்காரனாக நான் மாறிவிடுகின்றேனே என்பதாக சொல்கின்ற பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லமா அதுனப்த ஃபதுப் என்பதாக சொல்கிறான். நீ எப்பவெல்லாம் பாவம் செய்யறியோ அப்போ நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இரு. ஒருத்தனை தேவையில்லாம பேசுறியா, மன்னிப்பு கேளு. ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுட்டியா, மன்னிப்பு கேளு. எதுவாக இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இரு. திரும்பவும் அவங்களுக்கு என்ன செய்யலை, மனசு ஆறலை, கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், திரும்பவும் அந்த மாதிரி நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எவ்வளோ மன்னிப்பில் சிறந்தவன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபுல்லாஹ் அக்பரு மின் துனூபிக யா ஹபீப், உன்னுடைய பாவங்களுக்கு விடை, உன்னுடைய பாவங்களை விட அல்லாஹ் மன்னிப்பதிலே சிறந்தவன், அல்லாஹ் மன்னிப்பதிலே சிறந்தவன். எனவே நீ பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இரு என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தூதுத்துவத்தை கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் என்ன செய்யணும்னு சொன்னால் கடுமையாக திட்டிக்கிட்டே இருக்கான். மனுஷரில் ஒரு மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கடுமையாக திட்டிக்கிட்டே இருக்கான், நோவினை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரப்புட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு மனுஷன் என்னை என்ன செய்கிறான், முறையிடுகின்றான், என்னை ரொம்ப நோவினப்படுத்துறான், ரொம்ப திட்டுறான், இப்படி நடக்கிறேன் திட்டுறான், நீ என்ன நபியான்னு கேட்குறான், இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்கிறான்,
மூசா நான் உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன், உங்கள்கிட்டே நீ அவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் உங்கள்கிட்டயே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது, அப்படியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை பட்டுட்டாங்க. அல்லா இவனை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறது என்னுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லா இடத்துல. அப்போ கடைவீதிக்கு ஒரு நாள் போகிறாங்க. அப்போ அந்த பனு இஸ்ரேலை சார்ந்த ஒரு மனிதன் இப்படி வர்றான். வரப்போகும்போது அவன் திட்டுறான், திரும்ப என்ன செய்யறான், ஏசுறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. ஏச போகும்போது அப்போ பூமியை பார்த்து சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஓ பூமியே இந்த மனிதனை நீ பிடித்துக்கொள், ஓ பூமியே இந்த மனிதனை நீ பிடித்துக்கொள் என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த பூமி பிளந்து அவனை உள்ளே இழுக்கிறது, அவனை உள்ளே இழுக்கின்ற பொழுது அப்பொழுது அவன் கடதறுகிறான், புலம்புகின்றான், யா மூசாவே, ஓ நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபியே, நான் என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான், நான் செய்தது அநியாயம்தான், நான் செய்தது அக்கிரமம்தான், உங்களை திட்டியது என்னுடைய மனது புண்பட்டு விட்டது, நான் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், என்னை விட்டு விடுங்கள். திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஓ மண்ணே, ஓ பூமியே, இவனை முழுமையாக நீ உள்ளே இழுத்துக்க. கதறான், புலம்புறான், திகிறான், நபியெல்லாம் நீ மன்னிச்சிடுங்க. எதுவுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. அல்லாஹ் எனக்கு உரிமையை கொடுத்துட்டான், நீ உள்ளே போ, இனிமே என்னை ஏசுவியானேமே, இனிமேல் ஏசக்கூடிய மனிதன் பனி இஸ்ராயேல்ல எவனுமே கிடையாது, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, முடியும்ட்டாங்க. இந்த விஷயங்கள் நடந்து முடியுது. அல்லாஹ் கூப்பிடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன், உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன், ரைட்டு மன்னிப்பு, நீ அந்த மனுஷனை ஏசுறான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற, நான் உனக்கு நீ உன்னுடைய இகத்தியாரில் உன்னுடைய தேர்ந்தெடுப்பில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், நானா இருந்தால் மன்னித்திருப்பேன் அவனை. நானா இருந்தால் ஒருவன் என் தவறை உணர்ந்து, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து, தன்னுடைய அநியாயங்களை உணர்ந்து, அழிச்சாட்டியங்களை இருந்து பாவ மன்னிப்பு தேர்றேன்னு சொல்லிட்டு வந்தானா, நான் அவன் என்ன செய்கிறேன், நான் அவனை மன்னித்து விடுவேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹ் சொல்லியதாக நமக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அப்பொழுது அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கிறது. எனவே நாம் இந்த ரமலானுடைய நடுப்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு எத்தனையோ நமக்கு முன்னால் சென்றவர்கள் மரணித்தார்கள், அல்லது இந்த ரமலான் மாதத்திலே எத்தனையோ இந்த ரஹ்மத்துடைய பத்தை அடையாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள், சிறுவர்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் மரணித்திருப்பார்கள். இந்த ரமலானுடைய நடுப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக அவனிடத்தில் நம்முடைய இதயத்தை சரணடைந்து விட்டு இனிமேல் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்பதாக என்ன செய்ய வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்படி உறுதிமொழி எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விற்கு நேசத்துக்குரியவராக மாறுவோம். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டு எனக்கு இரக்கம் காட்டிவிடு, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டு எனக்கு இரக்கம் காட்டு என்பதாக சொன்னார்களோ, எப்படி அந்த இரக்கமும் பாவ மன்னிப்பும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, கண்டிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரிய முஹம்மது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாடக்கூடிய, அவர் நேசிக்கக்கூடிய நேசர்களாகிய நமக்கு அல்லாஹ் கண்டிப்பா தருவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 10 நாட்களையும் பயன்படுத்துவோம். முடிந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவோம். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பை தேடி ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உலக மக்களையும் முழு உம்மத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.